ஹலோ, வெல்கம் டு ஷாஸ் இல்லம். என்னோட வீடியோ நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி எடுத்துக்கணும். அது வந்து நல்லா சலசலன்னு கொதிச்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவை வந்து அதில் போட்டு ஒரு 3 மினிட்ஸுக்கு கொதிக்க விடணும். கொதித்ததுக்கப்புறமா அதை வந்து ஒரு தட்டை போட்டு மூடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹீட்டிலேயே வெந்துடும். அதுக்கப்புறமா அதை வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம தாளிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 3-4 பல் பூண்டை வந்து நல்லா பொடியாக நறுக்கி அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வரணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். அதை வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிறேன். இதில் வந்து வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாஸ்தாவுக்கு. அதனால் அது மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தக்காளி வந்து நல்லா பொடியாக நறுக்கி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் மசாலாலாம் இப்போ சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெறும் மிளகாய் தூளும் ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது மசாலாலாம் போட்டு கலந்ததுக்கப்புறமா நம்ம காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின பீன்ஸு, கேரட், ஒரு 1/2 குடமிளகாய் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை பட்டாணி, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு லிட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடலாம். இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. காய்கறிலாம் நல்லா வெந்திருக்கு. அதில் இருக்க எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸு, 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்த அந்த மேக்ரோனி பாஸ்தாவை வந்து அதில் போட்டு நல்லா பிரட்டிக்கலாம். இப்போது பாஸ்தாவை நல்லா கலந்து விட்டுட்டு அதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூப்பரான வெஜிடபிள் மேக்ரோனி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸ் வந்து துருகி சேர்த்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.